ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நைட் ரொட்டீன் மினி விலாகு. சூப்பரான ஒரு சட்னி. தேங்காய் தேவை கிடையாது, தக்காளி தேவை கிடையாதுங்க. தேவையான பொருட்கள் ஒரு 3லிருந்து 4 வெங்காயம். நான் சின்ன வெங்காயமாக 3 வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஒரு 6-5 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் அவங்கவுங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாங்க. இது தனித்தனியாக கண்ணாடி பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். நான் வந்து காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். அதே போல் பொட்டுக்கடலை, உடச்ச கடலை வந்து ஒரு எந்த அளவுக்கு வேணுமோ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கிறேங்க. ஒரே ஒரு கொட்டை புளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி தாளிச்சிட்டோம் அப்படின்னா 2 தோசை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, செஞ்சு கொடுமா அப்படின்னு பையன் சொன்னானுங்களா. என்ன பண்ணுறதுன்னா, நல்லா ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு போண்டா மாதிரி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது இதுவும். ஸோ கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்துடலாம். ரவை இருந்தால் கேசரி செஞ்சு கொடுத்துருப்பேன், ரவை இல்லை, அதனால் இந்த இனிப்பு போண்டா செஞ்சுட்டேங்க. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். கார சட்னியை தாளிச்சிட்டு, கார சட்னி, காரக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ஊர்லேருந்து செக்காடு எடுத்துகிட்டு வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோன்றதுனால எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. எம்மியாக இருக்குது இல்லைங்களா? தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை வர்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா நேற்று சப்பாத்தி போட்டிருந்தேன். சப்பாத்தி ஒரே கல்லில், தோசையை ஒரே கல்லில் போட்டோம் அப்படின்னா தோசை சரியாக வரலைங்க. அப்படியே கொஞ்சம் பிடிக்குது. நான் சப்பாத்தி போடுறதுக்கு நான்ஸ்டிக் தவா ஒன்று வச்சுருந்தேங்க. அதில் என்ன ஆச்சுன்னா லைட்டாக அந்த பெயிண்ட் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. மோஸ்ட்லி நான்ஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்கிட்ட 2-3 பாத்திரம் நான்ஸ்டிக் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா இனிமேல் நான்ஸ்டிக்கே வாங்க மாட்டேங்க. அதுக்கு பதிலாக நம்ம இரும்பில் வாங்கிக்கலாம், மண்ணில் வாங்கிக்கலாங்க. இப்போ ஒரு கடாய், மண் கடாய் வச்சுட்ருக்கோம் பாருங்கள். நான்வெஜ்ஜு செய்யறதுக்கு ஒன்று, வெஜ்ஜு செய்யறதுக்கு ஒன்று, 2 கடாய். அதே போல் 2 இரும்பு கடாய் வச்சுட்ருக்கிறேன். ஒன்று வந்து பொரிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். தோசைகள் மட்டும் ஒன்று தாங்க இருக்குது. இன்னொரு தோசைகள் வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக வாங்கிடுவாங்க.